எங்கள் அண்ணன் மரிய வில்சன் ஃபைனான்ஸ் மந்திரி. ஐ ஆம் பார்ன் கிறிஸ்டியன். நான் அந்த ஏதோ விளையாட்டுலாம் சொல்லி நான் இந்த பக்கமாக ஆடுவேன் அந்த பக்கமாக ஆடுவேன்னு சொல்லிட்டு விஜய் மாதிரி அப்படி இடுப்புலலாம் கையை வச்சுக்கிட்டு என்னுடைய ஆட்டிடியூட்டை மாற்றிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்த பிறகு படத்தை கீழே ஓட்டு நான் அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அரசு. நீங்க அப்படிலாம் சொல்ல பொறுங்க தாயி, பொறுங்க. அண்ணன் திருமாவளவன் சொன்னார், இறையூர்னு ஒரு ஊர்ல கள்ளக்குறிச்சியில ஆயர்கள் ஆடுகளைத்தான் மேய்ப்பார்கள், சிறுத்தைகளை மேய்க்க மாட்டார்கள் சொல்லி வசனம் பேசிட்டு சர்ச்சுகளில் நிலவக்கூடிய தீண்டாமைக்கு எதிராக போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு பாதிரியாரோடு ஐக்கியமாகிட்டார் தான் எங்க அண்ணன். இந்து சமய அறநிலைத்துறைக்கு சட்டத்துக்கு விரோதமா கோயில் வழிபாட்டு முறையில தலையிடக்கூடிய இந்த தமிழ்நாடு அரசு HRC டிபார்ட்மெண்ட் கிறிஸ்தவ சமய அறநிலைத்துறைன்னு ஒண்ணு உருவாக்கி இருக்கா? சபைகள்ல போய் இப்படி வழிபாடு செய்யும் நீங்க சொல்லுவீங்களா? ஊருக்கு கிடைச்சது பிள்ளையார் கோயில் ஆண்டி மாதிரி இந்து கோயில்ல மட்டும்தான் அவர் வாங்கிடுவீங்க. தம்பி கேமரா எடுக்கிறதுல அவர் ஒரு டிபார்ட்மெண்ட் வாரிய தலைவர் ஆக்கிடுவேன், ஏன்னா என்ன எல்லாம் பேட்டி எடுத்திருக்கீங்கல்ல அப்படின்னு. அது மாதிரி விஜய் சார் அவர் படம் எடுத்தவங்களுக்கு உதவி செய்யறாரு, அரசு பதவி கொடுக்குறாரு. அந்த படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசரை தூக்கி என்ன பண்றாரு, இந்த அரசுடைய உயர் பொறுப்புல வைக்கிறாரு. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் இந்து தமிழர் கட்சியினுடைய தலைவர் ராம ரவிக்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் ஐயா. இன்னைக்கு தமிழகத்தில் பேசு பொருளாக இருக்கக்கூடியது 2 மசோதா தான். இதுல எல்லாருக்குமே ஒரு சின்ன கோபம் இருக்கு அப்படின்னா கூட அது யார் மேலனா தமிழக முதல்வர் மேல. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா, எங்களுடைய திருப்பரங்குன்றத்துக்கு தீபம் ஏத்தக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? ஆனா தீபம் ஏத்தக்கூடாதுன்னு சொல்லலையே அப்படின்னு திமுக அரசு மனு போட்டுச்சு, நிறைய பிரச்சனைகள் பண்ணுச்சு. இன்னைக்கு அந்த தீபம் ஏற்றுவதற்கு 2 வருடங்களுக்கு இருந்த ஒரு என்ன ஃபாலோ பண்ணமோ அதையே தான் செய்வோன்னு நம்ம கடைசி நேர்காணலே நம்ம பேசியிருந்தோம். CTR சொல்லியிருந்தாரு சார். ஆனா அதே பிரச்சனையே திரும்பவும் இந்த ஆட்சியும் எடுத்துக்கிச்சு கையில. ஆனா திருப்பரங்குன்றத்துக்கு தடை போடக்கூடிய இந்த அரசு FCRஐ கொண்டு வந்த உடனே இந்த மசோதாவுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கிறது. இதை நீங்க ஒரு தலைவராக எப்படி பாக்குறீங்க, இந்த மசோதாவையும் இந்த தீர்மானத்தையும்? ஐ மீன் பார்ன் ஹிந்து. நான் ஹிந்துவா பிறந்தேன், நான் இந்து மதத்தின்படி வாழ்கிறேன். திருக்குறள் தொடங்கி தேவாரம் தொடங்கி கீதை வரைக்கும் படிக்கக்கூடிய ஒரு இந்துவா உங்ககிட்ட நான் பேசுகிறேன். உடனே உங்களுக்கு மரிய வில்சன் ஞாபகம் வந்தா அதுக்கு அதனாலதான் சார் சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா ஒரு மந்திரியே மதத்தை பற்றி பேசுகிறாரு. நான் இந்த அரசுக்கு நான் வச்சிருக்கக்கூடிய பேர் திருச்சபை மாடல் அரசு. எந்த அரசு? எங்கள் அங்கிள், எங்கள் பிரதர், எங்கள் மாமா, எங்கள் சித்தப்பா, எங்கள் அண்ணன் ஜோசப் விசை தலைமையிலான அரசு திருச்சபை மாடல் அரசு. அது பழைய மாடல் திராவிட மாடல் அரசு. இங்கே என்னன்னா பெரும்பான்மை அழுதாலும் கண்ணுக்கு தெரியாது, காதில் விழாது. சிறுபான்மை சிடுங்கனாலே அப்படி ஜில்லுன்னு ஐஸ் கட்டி வைக்கிறதுக்கு நாங்கள் ஓடி உதவும் ஒப்பற்ற அரசு திருச்சபை மாடல் அரசு, விஜய் அரசு. ஏன் அப்படின்னா சபையில ஐஸ் கட்டி வச்சிருக்கீங்களா? ஆமாங்க, ஐஸ்னாலும் ஐஸ் டன்னா வைக்கிறோம். ஏன்னா நாங்கள் சட்டசபையிலே டன்னா வைக்கிறோம். ஏன்னா எங்கள் சபாநாயகர் ஐயா மாண்புமிகு ஐயா JCD பிரபாகர் என்ன சொன்னார், பதவியேற்ற நாளே பைபிளை தொட்டு அவர் பூசையெல்லாம் சொல்லி அதில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எல்லாம் வாசிச்சுட்டு அவர் வந்தார். அவருடைய சபை அனுபவங்களை, சர்ச்சுக்கு போனது, பைபிள் வித்த அனுபவங்கள் எல்லாம், வீட்டுக்கார அம்மாவோட போனதெல்லாம் சபையில் பதிவு செஞ்சுருக்கிறார். அதனால இது திருச்சபை மாடல் அரசு. எங்கள் அண்ணன் மரிய வில்சன் ஃபைனான்ஸ் மந்திரி. ஐ ஆம் பார்ன் கிறிஸ்டியன். நான் ஏதோ விளையாட்டுலாம் சொல்லி நான் இந்த பக்கமாக ஆடுவேன் அந்த பக்கமாக ஆடுவேன்னு சொல்லிட்டு விஜய் மாதிரி அப்படி இடுப்புலலாம் கையை வச்சுக்கிட்டு என்னுடைய ஆட்டிடியூட்டை மாற்றிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்த பிறகு படத்தை கீழே ஓட்டு நான் அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அரசு. நீங்க அப்படிலாம் சொல்ல பொறுங்க தாயி, பொறுங்க. அவர் நான் JPR மாதிரி MGRக்கு JPR இருந்த மாதிரி நான் இவருக்கு எம்ஜிஆருக்கு JPR இருக்கட்டும். MGR கூட இருந்த பல பேர் இன்னைக்கு கல்வி அதிபர்களா இருக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னணி கதையெல்லாம் தோன்றணும்னா பல கதை உண்டு. ஏன் எம்ஜிஆருக்கு உடையார் இருந்தாங்க, எம்ஜிஆருக்கு விஸ்வநாதன் இருந்தார், எம்ஜிஆருக்கு ஐஸ்வர்யாவில் இருந்தார். இன்னைக்கு யாரெல்லாம் தமிழ்நாட்டில் கல்வி தந்தைகள்னு சொல்கிறாங்களோ அவங்க பூரா ஒரு காலத்தில் அவங்க கதையெல்லாம் யோசிச்சு பார்ப்போம். அவருக்கு MGR JPR அந்த இது எப்படி இருக்குன்னாமா, இந்த ஒரு படத்தில் நம்ம கவுண்டமணி செந்தில் வாசிப்பாங்க.
அப்போ ஒரு ஆட்டம் ஆடுவாங்க. நாயனா வாசிக்கிறது. பார்த்தா அந்த இதுல சிவாஜி கணேசன் 10 மணி தில்லானா மோகனம் பால்ல 10 மணிக்கு சிவாஜி ஆடின மாதிரி இருக்குன்னா இவங்கள சொல்ல வைக்கிறது. டேய் நீ பாத்தியாடான்னு கேப்பார்ல கவுண்ட் பண்ணி, அது மாதிரி பாத்திருக்கேன். ஆமா, எம்ஜிஆரும் ஜேபிஆர்னு இங்க எதுக்கு அந்த கட்டுக்கதையை விடுறிய, சரி அது ஒழிஞ்சு போட்டு விடுங்க. ஒரு மந்திரி எனக்கு நான் பைபிள் படிக்கிறேன், படிச்சுக்கோங்க, அன்பு மொழிதான் சொல்லியிருக்குன்னா, அன்பு எல்லா மதமும் அன்பு தான் போதிக்குது. அதான இயேசு மட்டுமா சொன்னாரு? இல்ல, ஒரு கண்ணத்துல திருப்பி அடிச்சா இன்னொரு கண்ணத்தை காமின்னு சொன்னாரு, இன்னொரு கண்ணத்துல அறைன்னு சொல்லல இயேசுசாமி. ஆனா ஒரு எம்எல்ஏ ராஜேந்திரன் வந்து என்ன சொன்னாரு, எங்க வீட்டு மாப்பிள்ள எங்க ஊர் மாப்பிள்ள கொஞ்சம் தமிழ் நல்லா பேசுங்க, அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன்னு சொன்னதுக்கு இப்படி வச்சுக்கிட்டு உங்களுக்கொசரம் நாங்க மாத்திக்க முடியாது அப்படின்னா இது இந்த அமைச்சருங்கிற அதிகார திமிரு தானே அப்படின்னு மனசுல எழுது. அந்த உடல் மொழியெல்லாம் எரிச்சல் விட்டுச்சு. முடிச்சுட்டு மைக்கு அப்படி தட்டி வருது. ஏன் அந்த அன்பு மொழியெல்லாம் உங்க உறவுக்காரர்களை அடிச்ச போது எங்க போச்சு? இயேசு போதனையில இறக்கி வச்சுட்டு வந்தீங்களா? இயேசு போதனையில பூரா வன்முறை செய்யும் போதுல அவங்களுக்கு வராத அன்பு மொழி சட்டமன்றத்துல வந்து மந்திரிங்கிற கோதாவில் நீங்க பேசுறது நியாயமா? அதனாலதான் சொல்றேன் இது திருச்சபை மாடல் அரசுன்னு. அவர் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது என்ன பண்ணாங்க? ஜெபமாலை கையில வச்சாரு, பட்டார்ல. அதை நான் குத்தம் சொல்லல. மதத்தை நீங்களும் பின்பற்றலாம், நானும் பின்பற்றலாம். இயேசு அல்லா சாமி கும்பிட்றவரும் குல்லா போட்டு வரலாம், அதெல்லாம். ஆனா சட்டமன்றத்துல அனைவருக்கும் நீங்க பொதுவான மனிதரா பதவி ஏற்றுட்டு ஒரு சார்பு நிலையில இருக்கிறது எதிர்க்கிறேன். நான் திருப்ப சப்ஜெக்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், வில்சன் பேசுனதை இந்த சூனா வெங்கடேசன்லாம் எதிர்க்க மாட்டாரு. கம்யூனிஸ்ட் இல்ல, எல்லாருக்கும் அந்த சந்தேகம் தான், எதிர்க்க மாட்டாரு. ஆனா அதே ரஞ்சித் நம்ம விவசாய மந்திரி திருப்பதிக்கு போய் பட்ஜெட்டை சாமிகிட்ட வச்சுட்டு வந்தோடனே அரசு சாசனத்தை திருப்பதி வைக்கலாமா கேள்வி. மதமே இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த மானங்கட்ட கம்யூனிஸ்டுகள், மதம் என்றால் அபின்னு சொல்லக்கூடிய இந்த கேடுகட்ட கம்யூனிஸ்டுகள், வன்முறை பாதையில் RSS இந்து இயக்கத்தவர்களை கொன்று குவித்த கேரள கம்யூனிஸ்ட் இந்த வெறியர்கள் யாரு? இயேசு சாமியை பத்தி பேசியாச்சுன்னா சோத்திரம் சொல்லுவோம், இந்து சாமியை பண்ணியாச்சுன்னு சொன்னா கும்பிட்டாச்சுன்னு சொன்னா அதுக்கு விரோதம் காமிப்போம்னா இது என்ன மனநிலை ஆச்சுங்களா? அதனால தான் சொல்றேன் இது திருச்சபை மாடல் அரசு. அதே ரஞ்சித் திருப்பதியில வச்சதுக்கு பதிலா இதுக்கு முன்னாடி MRK பன்னீர்செல்வம் மந்திரி, அங்க அண்ணன் தங்கம் தென்னரசு, எங்க ஐயா சேகர் பாபுலாம் கருணாநிதி சமாதியில போய் பட்ஜெட் வச்சுட்டு வந்தாங்க. அன்னைக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்காத அந்த கூட்டணி கூட்டாளிகள் கம்யூனிஸ்ட் இன்னைக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்குதுன்னா அதுல இந்துன்னா அவங்களுக்கு அசக்கும். இப்ப திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு வர்றோமா, திருப்பரங்குன்றம் விஷயத்துல வந்து தீர்ப்பு கொடுத்து தீபம் ஏத்தணும் சொல்லியாச்சு. இதற்கு முந்தைய நடைமுறையை தொடரும்னு சொல்லி சட்டத்துக்கு விரோதமா சட்ட மந்திரி பேசுறது முறை அல்ல. உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிடுச்சு, நம்ம வந்து கேவிட் போட்டு அப்பீல் போயிட்டோம். தமிழ்நாடு அரசு ஸ்டே கட்டுச்சு, ஸ்டே கொடுக்காம திருப்பி அனுப்பிச்சாச்சு, திரும்ப வழக்கு விசாரணைக்கு வரப்போகுது. இப்ப இந்துன்னா ஒரு விதமான பார்வை, கிறிஸ்தவம்னா ஒரு விதமான பார்வை. நீங்க சொல்லக்கூடிய நம்ம அண்ணன் விஜய், முதலமைச்சர் விஜய், இந்த இந்துக்களுக்கான சில விஷயங்கள் எல்லாம் உடனே எல்லாம் ரியாக்ஷன் நடக்காது. ஆனா இது ஃபாதருக்கான அரசு, இது ஃபாதர் அரசு. DGS தினகரன் யாருங்க? இயேசுகிட்ட டெய்லி பேசக்கூடிய மனுஷன் அவர், தெரியுமா? நம்மளாவது ஃபோனுன்னு வச்சிருப்போம், அவர் டைரக்டா பேசுவார். இன்னொருத்தர் மோகன் சி லாசரஸ்ன்னு ஒரு மனுஷன், சபைகளை ஆளக்கூடிய சபைகள், சட்டமன்றத்தை உருவாக்கிய சபைகள். ஏன்னா நம்ம திமுக தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்க MP வில்சன், திமுக MP வில்சன் சிட்டியில வேட்பாளர்களா நின்ன திமுக வேட்பாளர்களை பூரா கூப்பிட்டுட்டு போய் பாதிரியார்களோட இந்த இராணுவ அணிவு மாதிரி ஒரே நிக்க வச்சு போட்டா பிடிச்சு அவங்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி திராவிட மாடல் ஆட்சி திமுக ஸ்டாலின் அரசு வர வேண்டும் என்று ஆண்டவரை துதித்து அற்புதமாக போட்டோ எடுத்து ஒரு பக்கம் வச்சாச்சு. பார்த்தாரு விஜய், என்னடா இவங்க பூரா ஒன்னா நிக்கிறாங்க ஓ அப்படின்ட்டு சர்ச்சுக்கு போய் முழங்கால் போட்டு இவர் ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. யாரு? நம்ம அண்ணன் ஜோசப் விஜய். நீ பாதிரியார் 10 பேர் வரிசையில்னாலும் இவர் முழங்கால் போட்டு ஜெபிச்சது ஜெயிச்சிருச்சு. ஐயோ சர்ச்சுக்கு மட்டும் போனா இந்த ரவிக்குமார் ஏதாவது சொல்லுவானேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு மாரியாத்தா கோயில் நெடுஞ்சாங்கனே விழுந்து கும்பிட்டாச்சு. காளியாத்தா கோயில்ல பார்த்தாரு, ஐயோ பாய்மார்களையும் போற போக்கில் ஒரு டச் பண்ணிட்டு போயிருவோம்னு குல்லாவை போட்டு அல்லா பேரை சொல்லி எல்லாத்துக்கும் ஈக்குவல், ஐ எம் ஈக்குவல் அப்படின்னு காமிச்சிட்டாரு. கடைசியில் திருச்செந்தூர்லாம் போய் வேலுகள்லாம் வச்சு போஸ் கொடுத்தாரு. ஒரு பேரு வரலாறுலாம் சொன்னாங்க. இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னாமா, இந்த திமுக வேட்பாளரை நின்றவங்களுக்கெல்லாம் அந்த பாதிரியார்கள் நின்று ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொன்னாங்களா, இல்ல தோத்திரம் தோத்திரம்னு சொன்னாங்களா? இல்லம்மா, அவங்க தோத்துருவோம்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் திமுக காரம்பரம் தோத்துட்டான். புரியுதா?
இவன் ஸ்தோத்திரம் சொன்னானா இவன் பூரா சமஸ்கிருத வார்த்தையை வைக்காம நீங்க தோத்திரம்னு சொல்றீங்க. இல்ல சாமி, இவங்க திராவிட மாடல் திமுக போய் பாதிரிகள் பாதர் எங்களெல்லாம் நீங்க ஜெயிக்க வச்சிருங்க பாதர் உங்க அரசு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்ல சார், பாருங்க நீங்க சொல்றது வந்து நான் வந்து விசிகா வந்து சொல்லணும் இல்லையா, ஆகஸ்ட்னு வந்து ஆகத்துன்னு சொல்லணும். அதுதான், ஏன்னா அதுல வந்து சமஸ்கிருத மொழி வந்து வருது. இயேசு மதத்துல நீங்க விவிலியம் சொல்லக்கூடியதுன்னு அத்தனையும் சமஸ்கிருதம் தெரியுமா? தெரியும் சார். சுவிசேஷம் சமஸ்கிருதம், ஸ்தோத்திரம் சமஸ்கிருதம். என்னங்க, ஆண்டவரே இவரை ஸ்வஸ்தப்படுத்துங்கள், அந்த ஸ்வஸ்தம் சமஸ்கிருதம். எல்லாமே மொழியாக்க செஞ்சது யாரு? அந்த காலத்துல நீங்க சொல்லக்கூடிய பிராமணர்கள் தான் அந்த விவிலியத்துக்கு பைபிளுக்கு மொழிமாற்றம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. சமஸ்கிருதத்தை எடுத்தாச்சுன்னா பைபிளே இல்ல. உண்மையா இல்லையா? ஸ்வஸ்தப்படுத்துதல் அப்படின்னா அவர் அமைதிப்படுத்துன்னு அர்த்தம். இது தூய சமஸ்கிருதம். தமிழ் வழிபாடுன்னு சொல்றாங்கல்ல, தமிழ் வழிபாடுல அங்க திருப்பலி அப்படிங்கிற திருப்பலின்னு தெரியல எனக்கு ஒரு கவிஞர் சொல்லுவார், இயேசு மதத்தை சார்ந்த பெருமக்கள் வழிபாடு செய்கிறார்கள், அவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனையின் பலனாக குருடர் பார்க்கிறார், செவிடர் கேட்கிறார், முடவர் நடக்கிறார், பாதிரி பிழைக்கிறார். ஆண்டவரே இங்க வந்தாலும் கூட அத்தனை சிலுவைகள் காத்து கிடக்கு. வேண்டாம், இவர்கள் சிலுவையோடு நம்மை மீண்டும் அடிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் சொல்லி இயேசு பெருமான் அன்று உடுத்திய உடை கரைபிடிந்த இரத்தத்தோடு தான் இருக்கிறார் ஒளி, அவருக்கு புது வஸ்திரம் கொடுக்கல. எங்களுடைய பாரங்களை எல்லாம் இறக்கி வைக்க சொன்ன இயேசு பெருமான் அவர் ரோதனையோடு தான் அங்க இருக்கிறார். சபைகளில் பாதிரிகள் போடக்கூடிய ஆட்டம், பாதிரிகள் போடக்கூடிய பாட்டம், சபைகள் நடக்கக்கூடிய லீலைகள், ஊழல்கள் அனைத்தும் நாடே அறிந்த பல விஷயங்கள் நம்ம நாட்டில் தான் இருக்கு. மார்த்தாண்டம் பாதிரி தொடங்கி பல பாதிரிகளுடைய விஷயமெல்லாம் தெரியும். கேரளாவில் ஒரு அம்மா புஸ்தகமே எழுதிருச்சு, எவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க இந்த மதத்துலன்னு சொல்லி. நான் இயேசு மட்டுமே நல்லவர். அந்த மதத்துல ஒரே ஒரு கிறிஸ்தவன் இருந்தான், அவன் இயேசு. அவனையும் சிலுவையில் எடுத்து விட்டார். இவர்கள் எல்லாம் யூதாசுகளாக இருக்கிறார்கள். என்னங்க, இந்த பாதிரியார் பூரா பைபிள் படிதான் வாழ்றாங்க, பைபிள் படிதான் வாழ்றாங்க. இந்த அரசுல நடத்துறாங்க, அரசியல் கட்சிகளோடு இருக்கிறாங்க. நான் உடனிருந்தே செய்யும் காரியம் இல்ல, அது சொல்ற அதுல குறிப்பிட்ட செலக்டிவா சில இது இருக்கு, அந்த அத்தியாயங்கள்லாம் இருக்கு. நான் உடனிருந்தே செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கு. பாதிரி சொல்வது யாருக்கு உடனிருந்து எந்த காரியத்தை செஞ்சு பயங்கரமா செஞ்சாங்கன்னு பார்த்தா, இந்த வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய காசு பணம்லாம் இருக்கு இல்லைங்க, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன், அந்த ஃபண்டு, வெளிநாட்டு உதவி, அதை ரெகுலேட் பண்றதுக்கு ஒரு ஆக்டர் FCR என்னமோ சொல்லி இப்ப சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாங்க இல்லைங்களா, தென்னை மரத்துல தேல் கொட்டினா பனை மரத்துல நெறி கட்டும். கிறிஸ்தவர்கள் சிணுங்கினாலே போதும் வந்துருவோம்னு சொன்னாங்கல்ல, அதுதான். இந்த பால் திணை ரப்பி பார்த்த உடனே அடுத்த நாள் தீர்மானம். எங்க சாமியாருக்கு போய் பார்த்தா ஏதாவது கோயில் சொத்தை மீட்கிறதுக்கு வழி பண்ணுன்னு ஏதாவது பார்த்து கோரிக்கை கொடுத்து நடத்துவாங்களா? அப்ப இது யாருக்கான அரசு சொல்லுங்க? நீங்க முதல்ல சொன்ன மாதிரி திருச்சபை, அவ்வளவுதான் தாயி. அது திராவிட மாடலு, இது திருச்சபை மாடலு. ரெண்டு மாடலையும் நான் ஒன்னாத்தான் பாக்குறேன். நாங்க தான் மாற்று அப்படிலாம் கிடையாது. இவர்களுக்கு திமுக என்னெல்லாம் கொள்கைன்னு சொல்லிச்சோ அதைத்தான் இவங்க சொல்றாங்க. ஆனா இந்த மசோதாவில் வந்து இப்ப முட்டையில ஆம்லெட்னா 2 பக்கம் பரட்டி போடணும், ஆஃப் பாயில்னா ஒரு பக்கம் வெந்துடும். பழசு வந்து 2 பக்கம், அது ஆம்லெட் மாடல், இது ஆஃப் பாயில். 2 முட்டை தான். திராவிட மாடலும் திருச்சபை மாடலும் முட்டையின் இரட்டை கரு, 2 ஒண்ணுதான். ஒரே முட்டையில 2 கரு. அது அது கூமுட்டையா போயிடும். அது அப்படி இல்ல, முட்டையில இரட்டைக்கரு, மஞ்சக்கரு வெள்ளைக்கரு மாதிரி திராவிட மாடலையும் திருச்சபை மாடலையும் ஒரு முட்டைகள் அடைக்கலாம், ஒரு மூட்டைகள் அடைக்கலாம். ஏன்னா திமுக ஒன்றிய அரசு சொல்லிச்சு, இவங்களும் ஒன்றிய அரசுங்கிறாங்க. எங்க கொள்கை தலைவர் அண்ணாதுரைங்கிறாங்க, இவங்களும் சொல்றாங்க. என்ன மாறுபாடு? அவர் வேட்டி சட்டையோட வந்தாரு, இப்ப கோட்டு சூட்டா வந்துட்டு திரும்ப வேட்டி சட்டைக்கு மாறி இருக்காரு, அவ்வளவுதான். அதிகாரிகள் அதேதான், சிஸ்டம் பழசுதான். ஆட்சியில் இருக்கிற அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மந்திரிகள் மட்டும் புதுசா இருக்கிறாங்க. அதனால திமுக இந்த இந்த தாவேக்கால வித்தியாசமா நான் பார்க்கல. இப்ப இந்த FCR கொண்டு வரதுக்கு என்ன நோக்கம்? நீங்க சாதாரணமா ஒரு ட்ரஸ்ட், ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், NGO நடத்துறது, ஒரு அறக்கட்டளை நடத்துறதுன்னா, இப்ப நீங்க நடத்தினா ஒரு கணக்கு காமிக்கணும், நான் ஒரு ட்ரஸ்ட் நடத்த கணக்கு காமிக்கணும். இந்த வெளிநாட்டு உதவி பெறக்கூடிய இந்த நிறுவனங்கள் அந்த ஃபாரின் ஃபண்டை என்ன பர்பஸ்க்கு நீங்க வாங்குறீங்களோ, எந்த அறநோக்கத்துக்கு வாங்குறீங்களோ அதுக்கு செலவு செய்யணும். உதாரணமா இந்த ஊர்ல ஏழைபால சனம் இவ்வளவு இருக்கு, அவங்களுக்கெல்லாம் நான் மெடிக்கல் பண்றேன், கல்விக்கு உதவி பண்றேன், சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லி வெளிநாட்டுல சொல்லுவாங்க.
வெளிநாட்டுல இருக்கவனுக்கு என்ன தெரிய போகுது? ஓகே, ஓ அவ்வளோ ரொம்ப பாவர்ச்சியா இருக்கா, பூவரா இருக்கா, ஏழையா இருக்காங்களா இந்தியான்னு சொல்லு. அச்சச்சோ, சோமாலியா படத்தை கூட இந்தியா படம்னு போட்டு விடுவாங்க இவங்க. கஞ்சிக்கு சத்த மாதிரி போட்டு காசு வசூல் பண்ணுவான் வரும். அந்த உதவிகளை வச்சு இந்த ஊர்ல என்ன பண்ணாங்க? மதமாற்றத்துக்கு பயன்படுத்தினாங்க. உங்களுடைய நோக்கம் சேவை செய்வதாக இருந்தால், ரவிக்குமாரா இருக்கக்கூடிய ஒரு இந்துவுக்கு எனக்கு பசிக்குதுன்னா நீ சோறு கொடுக்கலாம், எனக்கு துணி இல்லைன்னா துணி கொடுக்கலாம், எனக்கு கல்வி இல்லைன்னா கல்வி கொடுக்கலாம். ஆனா நீ ராபர்ட் ரவிக்குமாரா மாறினா தான் உனக்கு கல்வி கொடுப்பேன், உனக்கு சோறு கொடுப்பேன், உனக்கு காசு கொடுப்பேன்னு சொன்னா அது மதமாற்றம். இதுதான் அன்னை தெரசா என்ன பண்ணுச்சு? நான் இந்த நாட்டுல மதமாற்றம் செய்யலைன்னா எனக்கு இந்த ஊர்லயே வேலை கிடையாது. என்னுடைய நோக்கம் சேவை என்பது ஒருபுறம் இருந்தாலும் சேவையின் மூலமான மதமாற்றம் தான் நான் செய்ய வந்திருக்கிற வழிய நாட் சர்வீஸ் பண்ண வரலன்னு நம்ம சொல்லிட்டாங்க. அதனால இங்க இருக்கக்கூடிய பாதிரி பெருமக்களும் கன்னியாஸ்திரி பெருமக்களும் ஆயர்கள் எல்லாம் என்ன ஆடு மாடு மேய்க்கிறது மாதிரி, நான் சொல்றது ஆயர்னா இந்த மாடு ஆடு மேய்க்கிற எங்க கண்ணன் பரம்பரையை சொல்றேன். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? ஆயர், பேராயர், பிஷப்பு, ஆர்ச்சி பிஷப்பு. பல குற்றங்களுக்கு எல்லாம் கூட்டா இருக்கிறதுனால, பங்கு பிரிக்கிறதுல இஷ்யூனால பங்கு தந்தைகளா இருக்கிறாங்க. என்ன தந்தை? பங்கு தந்தை. இப்போ இந்து கோயில்ல போனா பூசாரி தட்டுல நீங்க என்ன ஒரு 10 ரூபா போடுவியே, 100 ரூபா போடுவியே, 50 ரூபா போடுவியே. அந்த காசையும் கூட HRS எடுத்து உண்டியல பிடிங்கி போட்டுக்கிறது ஆச்சுங்களா. ஆனா இங்க திருச்சபையில அப்படி கிடையாது. நான் சொல்ல சட்டசபையை சொல்லல, உண்மையா நடக்கக்கூடிய திருச்சபையில அந்த பாதிரி பெருமக்களுக்கு மத கடமை செய்யறதுக்கு நீங்க ஒரு கிறிஸ்தவரா இருந்தா 1 லட்ச ரூபாய் நீங்க சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, 10,000 ரூபாய் சபைக்கு கொடுக்கணும். உங்க சமயத்தை வளர்க்கறதுக்கு, உங்க சமயத்தை பரப்புறதுக்கு உங்களுடைய பங்களிப்பாக தசம பாகம் அப்படின்னு நீங்க இயேசுனுடைய பங்களிப்பு கொடுக்கணும். இது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமை. நல்ல விஷயம். அந்த மத வளர்ச்சிக்கு கொடுக்குறாங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்க? பாதிரியார் சீட்டு கம்பெனி மாதிரி நினைச்சுக்கிறாங்க. என்னப்பா ஒண்ணு வந்து சேரல பங்கு அப்படின்னு கேட்கிறாங்க. ஒவ்வொரு சபையிலும் அந்த லெட்ஜர் மெயின்டைன் பண்றாங்க. எப்பா இவன் காசு வந்துச்சான்னு பாரு, ராபர்ட் காசு வந்துச்சா வரல, அந்த ஆமா அந்த அம்மா போய் வந்துச்சாப்பா வரல, கொஞ்சம் சீக்கிரம் கொடு அப்படின்ட்டு இந்த கம்பெனி மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு கணக்கு வழக்குள்ள வைக்கணும். கணக்கு கேட்டா தப்பா? அதை எதிர்த்து கேட்கிறாங்க இவங்க. ரொம்ப தப்பா. நம்மளுடைய இந்த அறநிலைத்துறையில வந்து அதுல உண்டியல் வந்தது எல்லாமே வந்து மக்கள் பார்வைக்கே வந்து எடுத்து என்றாங்க இல்லையா? என்றாங்க. கோணியம்மன் கோயில்ல எண்ணப்பட்ட உண்டியலோடு எண்ணப்படாத உண்டியலையும் தள்ளிட்டு உண்டியலே தூக்கிட்டு போயிட்டானே. உண்டியல் திருட்டு நடந்துச்சுல கடந்த 10-20 நாளைக்கு முன்னாடி, தெரியுமா உங்களுக்கு? 16 உண்டியல்ல ஒரு உண்டியல திறக்கவே இல்லை, 15 உண்டியல் எண்ணிட்டு ஒன்னு கணக்கில் சேர்த்து விட்டாங்க. அந்த திறக்கப்படாத உண்டியலை திருடி தின்னு 8 பேர் அக்யூஸ்டு. ஒரு ஏசி, கோயில் ஈஓ, அந்த உண்டியலுக்குன்னு ஒரு ஆய்வர் இருக்கிற அவர் அக்யூஸ்டு, இந்த சிசிடிவி ஃபிட் பண்ண எலக்ட்ரீஷியன் அக்யூஸ்டு, 2 பூசாரி அக்யூஸ்டு, 2 ஆஃபீஸ் ஸ்டாஃப் அக்யூஸ்டு, 8 பேர் அக்யூஸ்டு. கோயம்புத்தூர் கோணியம்மன் திருக்கோயில்ல உண்டியல் திருட்டு. நீங்க தசமபாக கணக்கு கேட்டா கோவம் வரும் உங்களுக்கு. வெளிநாட்டு காசு வாங்குறிய, வெளிநாட்டு காசையும் உள்ளூர் காசையும் ஒன்னா சேர்க்க கூடாது, அந்த காசுக்கு அந்த கணக்கு கூடுன்னு சொல்லி இந்த ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய நிதிக்கு கணக்கு கேட்டா, மோடி அரசே, ஒன்றிய அரசே, சிறுபான்மை மக்களை நசுக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் இல்ல. மோகன் சிலாசர சொல்லியிருக்கிறாரா, ஆர்எஸ்எஸ் வந்து இங்க இந்துத்துவாவை பரப்புது, தீண்டாமையை வந்து உருவாக்குதுன்னு சொல்றாரு. ஆர்எஸ்எஸ் உருவாக்குது இல்ல, FCRAனால தீண்டாமையை உருவாக்குவதே சர்ச்சுமா. என் ஃப்ரெண்ட் மிஸ்டர் மேத்யூன்னு இருக்கிறார். அவர் வந்து தீண்டாமைக்கு எதிராக கிறிஸ்தவத்தில் போராடி கொண்டு இருக்கிறார். பட்டியல் சாதியிலிருந்து மதமாறிய அந்த மிஸ்டர் மேத்யூ சபைகளில் தீண்டாமை இருக்கிறது, பட்டியல் மக்கள் இருந்து நாங்க கிறிஸ்தவத்தை தழுவிய பிறகு சமத்துவம் போதிப்பதாக சொன்ன இந்த சமயம், கிறிஸ்தவ சமயம், எங்களை ஆயர்களாக, எங்களை பாதிரியாராக, எங்களை பேராயர்களாக நியமிப்பது இல்லை. இங்கே சாதிகள் ஒழிக்கப்படவில்லை. இந்து சமயத்தில் எப்படியெல்லாம் சாதி கொடுமை இருக்கிறதோ அதே கொடுமை கிறிஸ்தவத்திலும் இருக்கிறது. இங்கே எல்லா சாதி பேரையும் சொல்லி அவர் சொல்றார், நாங்கள் எல்லாம் உயர் சாதியிலிருந்து வந்தவங்க மாதிரி ஆயர்களா பேராயர்களா மாற முடியாதுன்னு சொல்லி அவர் சொல்றார். கிறிஸ்தவத்தில் தீண்டாமை நிலவுகிறது. அண்ணன் திருமாவளவன் சொன்னார், இறையூர்னு ஒரு ஊர்ல கள்ளக்குறிச்சியில ஆயர்கள் ஆடுகளைத்தான் மேய்ப்பார்கள், சிறுத்தைகளை மேய்க்க மாட்டார்கள் சொல்லி வசனம் பேசிட்டு சர்ச்சுகளில் நிலவக்கூடிய தீண்டாமைக்கு எதிராக போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு பாதிரியாரோடு ஐக்கியமாகிட்டார் தான் எங்க அண்ணன். புரியுதுங்களா? நீங்க இன்னைக்கு அனைத்து சாதி அர்ச்சகர் நியமனம் செய்யக்கூடிய அரசு அனைத்து சாதியினரையும் பாதிரியாராக நாங்கள் நியமிக்கிறோம்.
சர்ச்சுகளில் தமிழிலே வழிபாடு நடத்த வேண்டும் என்று இந்து சமய அறநிலைத்துறைக்கு சட்டத்துக்கு விரோதமா கோயில் வழிபாட்டு முறையில தலையிடக்கூடிய இந்த தமிழ்நாடு அரசு HRSC டிபார்ட்மெண்ட் கிறிஸ்தவ சமய அறநிலைத்துறைன்னு ஒண்ணு உருவாக்கி இருக்கா? சபைகள்ல போய் இப்படி வழிபாடு செய்யும் நீங்க சொல்லுவீங்களா? அர்ச்சகர் தமிழ்ல அர்ச்சனை சொல்லி நியமிச்ச தமிழ்நாடு அரசு சர்ச்சுகளில் பாதிரியாரா பூசாரியா நியமிக்கிறதுக்கு சட்டம் போட முடியுமா? முல்லா மௌலவி நியமனத்தை வந்து தமிழ்நாடு அரசு செய்யுமா? மசூதியில போய் தமிழ் வழிபாடு எல்லாம் செய்யுமா? செய்யாது. ஊருக்கு கிடைச்சது பிள்ளையார் கோயில் ஆண்டி மாதிரி இந்து கோயில்ல மட்டும்தான் அவர் வாங்கிவீங்க. இப்ப கணக்கு கேட்டா குத்தமா உங்களுக்கு கணக்கே இவங்களுக்கு பிடிக்காது. இதுல எங்க தீண்டாமையை RSS கொண்டு வருது? ஆனா இந்த பில்லு கண்டிப்பா பாஸ் ஆகும். எதுங்க இந்த பில் வந்து கண்டிப்பா உறுதியா? ஆமா, இந்த சட்ட திருத்த மசோதா வந்து பாஸ் ஆகும். பாதிரியாருக்கு பில்லு பாஸ் ஆகும். நிச்சயமா சார், நீங்க பில்லுன்னு சொல்றது வந்து கண்டிப்பா வழக்கு பாஸ் ஆகும் அப்படிங்கறது வந்து எனக்கு புரிஞ்சுது. மசோதா நீங்க தான் தப்பா நினைச்சுக்காதீங்க. மக்களும் புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பயப்படக்கூடிய எல்லா ஆயர்களுக்குமே ஒரு சார் மடியில கணம் இல்லைன்னா உங்களுக்கு எதுக்கு வழியில பயம்? உங்கள்கிட்ட வந்து கேட்கிற என்ன காசு வேணும் கணக்கு வழக்குன்னா இந்த அறிக்கையா வெளிப்படைத்தன்மையா காமிச்சுட்டா பிரச்சனை முடிஞ்சு வச்சு. அப்ப அங்க கணக்குல கோளாறுனாலதான் இவங்க ஒட்டு மொத்தமா அரசுக்கு எதிரா, கட்சிக்கு எதிரா, ஆட்சிக்கு எதிரா, மோடிக்கு எதிரா இந்து RSS சொல்லி புலம்புறான். புலம்புறதுல அவசியம் இல்லை. நீ யோக்கியம் தானே, கணக்கு வழக்கு கொண்டு போ, காசு பணம் வாங்குறதுக்கு இது செலவு செஞ்சேன்னு சொல்லு, பொய் சொல்லி காசு வாங்காதன்னு சொல்லுது. இவ்வளவுதான் சட்டம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசு, நீங்க திருச்சபைன்னு சொல்லிட்டீங்க, ஆனா வந்து திருச்சபை மாடல் அரசாக செயல்படக்கூடிய தாவேகா அரசு இன்னைக்கு அறநிலைத்துறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை வைத்து படம் எடுத்த ப்ரொடியூசர் ஆகட்டும், இயக்குனர்கள் ஆகட்டும், ஒளிப்பதிவாளர்கள், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அறநிலைத்துறையில் ஒரு பெரிய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அர்ச்சனா கல்பாத்தி அவர்களுக்கு வந்து உறுப்பினராக வந்து அரங்காவலருக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாடகருக்கு. இது எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது எப்படி சார் இருக்கு? அதாவதுமா விஜய் சார் ரொம்ப நல்ல மனுஷன். இப்பதான் சார் அவரை வந்து திட்டினீங்க, அப்புறம் வந்து நல்ல மனுஷன் சொல்றேமா? இப்ப எனக்கு நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு கற்பனைக்கு நாளைக்கு நான் முதலமைச்சர் ஆயிட்டேன்னா உங்களெல்லாம் இந்த செய்தி ஒளிபரப்பு மற்ற 2-3 துறைக்கு உங்களை அமைச்சர் ஆக்கிடுவேன். தம்பி கேமரா எடுக்குதுல, அப்புறம் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வாரிய தலைவர் ஆக்கிடுவேன். ஏன்னா என்ன எல்லாம் பேட்டி எடுத்திருக்கீங்க இல்ல அப்படின்னு. அது மாதிரி விஜய் சார் வந்து அவர் படம் எடுத்தவங்களுக்கு உதவி செய்யறாரு, அரசு பதவி கொடுக்குறாரு. அந்த படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசரை தூக்கி என்ன பண்றாரு, இந்த அரசுடைய உயர் பொறுப்புல வைக்கிறாரு. அப்புறம் அந்த கரூர்ல வீடியோ கேமராலாம் எடுத்த ஒரு சகோதரரை ஃபில்ம் இன்ஸ்டியூட்டுக்கு பொறுப்புல போட்டாரு. இவங்க முன்னாடி இந்த நீங்க சொன்ன என்னமோ என்ன அகோரம் அர்ச்சனா கல்பாத்தி அந்த அம்மா அவ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அறநிலையத்துறைக்கு இதோ மெம்பரா போட்டிருக்காங்க, அரங்காவலர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு போட்டிருக்காங்க. அதனால அந்த இதுல வந்து நம்ம தேசம் அங்கேற்கட்சி அக்கா இருந்த மாதிரி இப்ப சுமதினு வந்து ஒரு அக்கா வந்திருக்கு. யாரோ இப்பதான் போன் பண்ணி சொன்னாங்க, அவங்க கணவர் வந்து இந்து சமயம் சார்ந்தவரா இல்ல வேற சமயம் சார்ந்தவரான்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. எனக்கு தெரியல, பார்த்துட்டு சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் எங்க அண்ணன் பாடகர் வேல்முருகன் விஜயை போற்றி பாடினாரு, அதனால அவருக்கு ஒரு கொடுப்போம். இது என்ன, நம்ம 10 லட்சத்துக்கு வருமானம் இருக்கு பாருங்க, அது மாதிரி கோயில் இருக்கு. அரங்காவலர்களை நியமிக்கிறதுக்கு தேர்வு செய்யற குழு, தேர்வு குழு. நாளைக்கு டைரக்டா நீங்க சொல்ல முடியாதுல, இந்த கட்சிக்காரன் இவனை போட்டிருக்க அவனை போட்டிருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால நாங்க பண்ணலீங்க, அந்த தேர்வு குழு தாங்க செஞ்சுச்சு. அவங்க தாங்க பார்த்து எப்படி இந்த கும்பகோணம் டிகிரி காப்பியை ஃபில்டர் பண்றது மாதிரி இவங்க ஃபில்டர் பண்ணி அனுப்புனாங்கோ, நாங்க குடிச்சிட்டோமோ நியமிச்சிட்டோம்னு சொல்லுவாங்க. நீங்க விஜய் ரொம்ப நல்லவர்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் சார் வந்து ராதன் பண்டிட்டுக்கு வந்து அவருடைய அஸ்ட்ராலஜிஸ்ட், அதாவது வந்து ஜோசியர்? சரியா சொன்னீங்க பாத்தீங்களா. நீங்க தான், நான் வந்து ஐயா மிஸ்டர் ராதன் பண்டிட், அவங்க நம்ம ஈரோடு பக்கத்துல அவல் பூந்துரை அந்த ஊர் சார்ந்தவங்க. அவர் தானே சார் இவர் வந்து இவருக்கு யோகம் நல்லா இருக்கு, கண்டிப்பா இதுல வந்து ஆட்சியில நான் ஏன் திருச்சபை மாடல் சொல்றேன்னா, மிஸ்டர் ராதன் பண்டிட் நல்ல மனுஷன். அவரு ஆட்சிக்கு வருவதற்கு கர்த்தாவா இருந்திருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய சொல்ல இவர் முழுமையா கேட்டிருக்கிறார். யாரு? திரு விஜய் சார். அவரே சொல்றாரு, எங்களுக்கான ரிலேஷன்ஷிப் எப்படி ஒரு அப்பா பையன் மாதிரி நாங்க நடந்துப்போம், நான் சொல்றது அவர் நம்புவார், முழுக்க நம்பி இருக்கிறார். நான் அவருடைய இன்டர்வியூ பார்த்தேன், எனக்கு மிஸ்டர் ராதன் பண்டிட் ஐயா பழக்கம் இல்லை, நேரடி பழக்கம் இல்லை, ரொம்ப தெளிவா பேசுறார். நீ ஒரு எண்ணத்தை இந்த புவியில இந்த பிரபஞ்சத்தில் நீ விதைச்சேன்னா அந்த எண்ணமானது நிச்சயமா செயலாக்கம் பெறும்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதான் அவர் முழுமையா நம்பி இருக்கிறார். நான் அந்த தேர்தல் கவுண்டிங் அப்ப பாக்குறேன், தேர்தல் எண்ணிக்கை தொடங்குறதுக்கு முன்னாடியே பூங்கத்தோடு போன ஒரு பெரிய மனுஷன் அந்த மனிதர். யாரு? மிஸ்டர் பண்டிட் சார். அப்ப அவர் வந்து ஒரு அரசாங்கத்துடைய ஆலோசனை குழு இல்ல தலைவரா ஒரு பொறுப்பு போட்ட உடனே இதே வன்னியரசு என்ன சொன்னாரு,
எல்லாரும் எதிர்த்தாங்க. ஆமா. என்ன சொன்னாங்க? ஒரு ஜோசியக்காரரை கொண்டு வந்து மூட நம்பிக்கையை கொண்டு வந்து சொன்னாங்கம்மா, உண்மையா இல்லையா? ஆமா. போட்டாங்கல்ல. ஆனா கடந்த திமுக ஆட்சியில யாரு இந்த அந்த மீச சுபவீர பாண்டியன், இந்த பெண்களை இழிவா பேசின லியோனி, இப்படி யாரெல்லாம் பொறுப்பு போட்ட போது பேசல. ஆனா அங்க ஐயா வேதன் பண்டிட்ட வந்து நீங்க விமர்சனம் செய்த நபர்கள், அந்த பொறுப்புல இருந்து எடுக்க வைத்த நபர்கள், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்களெல்லாம் பொறுப்புல போடும்போது ஏதாவது எதிர்ப்பு வருதா? இல்ல, இப்ப சேகர் பாபு வந்து அலையிலுயான்னு சொல்லும் போது அவரை வந்து பொறுப்புல போட்டப்ப யாரும் எதிர்ப்பு தெரியல. அதே மாதிரிதான் இல்லம்மா, அவருக்கு பிஏவா ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஒரு அரசு செயலர் ஆயிட்டாரு. அவருக்கு ஏதோ பொறுப்பு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்ல, ஜெகதீஷ். அது மாதிரி அவர் மிஸ்டர் ராஜன் பண்டிட் பொறுப்புல இருந்திருந்தா என்ன தப்பு? அவர் மக்களுக்கு நாங்க செய்யக்கூடிய நன்மையை வந்து நான் ஒரு கைடன்ஸ் பண்றேன், அப்படி நான் என்ன ஒரு வழிகாட்டுனரா பாருங்க, இதை வச்சு நான் சம்பாதிக்க போறதுலன்னு சொன்னாரு. அவர் நியமிச்சதை எடுத்தது தப்பு, பயந்துட்டாரு விஜய். ஆனா அதே கிறிஸ்தவரை போட்டிருந்தாங்கன்னா யாரும் பேச மாட்டாங்க. இப்ப யாரு இந்த அவருக்கு ஒரு உயர் பொறுப்புல இருக்கிறாரு, தேர்தல் விநியோக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கிய சுவாமி, அவரை நியமிச்ச போது யாரும் எதிர்த்தாங்களா? ஏன் எதிர்க்கல? அதனால்தான் நான் சொன்னேன், இந்துன்னா உங்களுக்கு கலக்காரம், இயேசு மதம்னா உங்களுக்கு வசத்தி. அதனால்தான் சொன்னேன் திருச்சபை மாடல்னு.